ஓ! வாங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு புதுசா ஒரு செட்டிங் ஒண்ணு காட்டி தரேன். உங்களோட WhatsAppல வந்து உங்களுக்கு தெரியாத செட்டிங்கள் சிலது இருக்குது. அந்த செட்டிங்கள் என்னன்னு சொல்லி வாங்க காட்டி தரேன். அதாவது WhatsAppல ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. இப்ப 3, 4 மாதத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட் அது. வீடியோ நோட். இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு ஆளுக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது வீடியோவா அத நோட் பண்ணி அனுப்புறதுக்காக அந்த செட்டிங் வந்திருக்குது. அந்த செட்டிங் உள்ளே இப்ப நிறைய அப்டேட் வந்திருக்குது. எஃபெக்ட் வந்திருக்குது. பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ற சிஸ்டம் வந்திருக்குது. அப்படி நிறைய செட்டிங்கள் இருக்குது. வாங்க மொபைல் அதை சம்பந்தமான சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு ஆர்வமாக இருக்குமென்னு சொன்னால் என்ற யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த டிக்டாக் ஐடியையும் போட்டு விட்றேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட நீங்களே வந்து உங்கள் மொபைலை வந்து யார்கிட்டையும் கொடுக்காம நீங்களாகவே சுயமாக செஞ்சு கொள்றதுக்குரிய சின்ன சின்ன மெத்தட்டுகளை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இது சம்மந்தமான மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான வீடியோவில் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணிக்கொண்டு இருப்பேன் இதில். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புவீங்களோ அதை வீடியோ மெசேஜ் அனுப்பலாம். இதில் பாருங்கள், கேமரா தானே கூட நீங்கள் வளமையாக ஒரு ஃபோட்டோஸ் வீடியோ அனுப்புவீங்க. அந்த கேமராவை அப்படி அந்த அழுத்தி பிடிச்சி மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வீடியோஸ் கொண்டு வரும். ஆனால் அந்த வீடியோஸ் வந்து 1 மினிட்டுக்குள்ளே தான் அந்த வீடியோவை நம்ம நோட் பண்ணி அனுப்பலாம். உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பேக் கேமரா ஆன் பண்ணி 2 முறையிலையும் காட்டிக்கலாம். இப்போ இங்கே ஒரு விஷயத்தை பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டிக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை வந்து காட்டுற ஒரு ஆளுக்கு காட்டுறதுக்கு இது இலகுவான வழி. ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி கொள்ளலாம். அதில் இன்னும் ஒரு ஆப்ஷன்லையும் செய்யலாம். இதை நீங்கள் ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்பும்போது பாருங்கள், 3 ஆப்ஷன் வரும். அதில் வீடியோஸ், ஃபோட்டோஸ், வீடியோ நோட்ஸ் உண்டு. அந்த நோட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் மேலதிகமாக 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் பாருங்கள், எஃபெக்ட், ஃபில்டர், பேக்ரவுண்டுன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுடைய பேக்ரவுண்டை வடிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மாற்றி காட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணலாம். இதிலேருந்து அதில் இன்னும் நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த இப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு ஆளுக்கு மெசேஜை இலகுவான முறையில் இதில் அனுப்பிக்கொள்ள முடியும். இப்படி ஒரு ஆப்ஷனை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களோட முகம் மட்டும் தட்டுற மாதிரி ப்ளோர் பண்ணி அனுப்பலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ஆப்ஷனில் முக்கியமான ஆப்ஷன் ஃபில்டர்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக வைக்கலாம். இப்படியும் இதில் இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதில் வந்துக்கிறது எஃபெக்ட் வந்து எல்லாருக்கும் நல்ல ஃபன்னியான ஒரு ஆப்ஷன் இது. எஃபெக்டை மாற்றும் போது பாருங்கள், நான் இப்போ எஃபெக்டை மாற்றி காட்டுறேன். ஓகே, இதை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ண பிறகு கொஞ்சம் லோட் ஆகும் சில அப்ளிகேஷனுக்கு. ஓகே, எப்படி பாருங்கள், எஃபெக்ட் மாறும். இது நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த எஃபெக்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்காரு. இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ ஆப்ஷனையும் இதில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். வச்சு அதே இதில் ஆனால் 1 மினிட்டுக்குள்ளே அந்த மெசேஜ் வீடியோ நோட்டை போடலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு ஆப்ஷன்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஒருக்கா உங்களோட இதில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒருக்கா அனுப்பி பாருங்கள். கட்டாயம் இது ஒரு ஃபன்னியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு நோட் தான் இது.